பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. செந்தில் பாலாஜி எப்படி அந்த கருத்து கரெக்டாக வந்தார். இரவே ஸ்டாலின் வர்றாரு, இப்போ பக்கத்தில் எப்படி அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க, ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் வந்துடுறாங்க. இதில் இவங்க காட்டினா வந்து அவங்க காட்ட முடியலன்னு கேட்கும்போது அவங்கள உள்ளே அனுமதிக்கல, அவங்க வரவே விட மாட்டேங்கிறாங்க. தாவேக்காவினரே வரவே விடலை, அடிக்கிறாங்க. அந்த காணொலி மேலே பார்த்து நம்ம இல்லை, அதுதான் அங்கே ஒரு கும்பல் இருந்திருக்குது, அதுதான் விசாரிக்கணும் இதெல்லாம் சொல்ல வரேன். எப்படி குறிப்பிட்ட இடத்துல வந்து லைட் ஆஃப் ஆகுது, மற்ற பகுதிக்கு அந்த பக்கம் எதிர்பக்கத்தில் இந்த 2 லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, விஜய் வாகனத்தில் லைட் எரியுது, இந்த இடத்துல மட்டும் லைட் எப்படி கரெக்டாக இந்த 2 லைட் ஆஃப் ஆகுது, அங்கே தான் நெருக்கடி, அங்கே தான் இருட்டு, அங்கே தான் குழப்பம். பார்த்தா எல்லாம் முடிஞ்சோடனே அங்கே தான் பிரேதத்தை எடுக்கிறாங்க. ஏதோ அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இவங்க. இதுல நாங்க அரசியல் பண்ணலாம். ஐயோ, இந்த விஷயத்துல முழுக்க திமுக மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கு, வேற யாருமே அரசியல் பண்ணல. உண்மையிலேயே நான் சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன். அரசியல் பண்றது முழுக்க நீங்க பண்றீங்க. நீங்க எடப்பாடி மேல அரசியல் பண்றாரு. எடப்பாடி இன்னும் அரசியல் பண்ணவே இல்லை. இன்னும் இறங்கி அவர் அரசியல் பண்ணணும். சாத்தாங்குளத்தில் 2 பேர் இறந்த போது எப்படி இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்துட்டு எவ்வளவு பிரபகண்டா பண்ணி போராட்டம் நடத்தி பெரிய அளவில் பண்ணதோ, அதிமுக அந்த மாதிரி இதில் இறங்கி செய்யணும். அவங்க அரசியல் பண்ணாமல் மனிதாபிமானத்தோடு நிற்கிறார் எடப்பாடியார். கேள்விகளை கேட்டுட்டு அவர் இன்னும் உண்மையில் சொல்லப்போனால் அவர் இந்நேரம் அரசியல் பண்ணியிருந்துருக்கணும், உங்களை மாதிரி செய்திருக்கணும்னா தம்பித்து போயிருக்கணும் அங்கே மாவட்ட நிர்வாகம். நீங்கள் ஏதோ ஒரு இடம் கொடுக்க போய் தானே பாஜக உள்ளே வருது. நீங்கள் சரியாக போயிருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு உள்ளே ஏதோ நடந்திருக்குன்னு கிடைக்க போய் தானே வராங்க. ஆமாம். அப்போ அந்த ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றதை நீங்கள் சரியாக அடையாளம் பிடிச்சி நேரம் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னாக்கா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அதை சர்வாதிகாரமாக பயன்படுத்துறீங்க. இது சரியானது அல்ல சார். இது வதந்தி, ரைட், ஓகே. ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசினது. இப்போ அனுராக் தாக்கூர், ஹேமமாலினி இவங்களும் அதே தான். ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன கேட்டாங்களோ அதே தான் இவங்களும் கேட்குறாங்க. இப்போ அவங்கள கைது பண்ண டெல்லியிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி, இங்கேருந்து சென்னைக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி துணிச்சிலிருந்தால் நீங்கள் அவதூறுன்னு கைது பண்ணேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஆராசா பேசும்போது சொல்றாரு, விஜய் ஏன் இங்க வராம ஓடி ஒளிந்தார். இவர் கேட்கிறாரு, அன்னைக்கு எங்க போனாங்க. அது உங்க போலீஸ்கிட்ட தான் கேட்கணும். அது உங்க போலீஸ்கிட்ட தான் கேட்கணும், ஏன் ஓடி ஒளிஞ்சாருன்னு. உங்கள் போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தாருன்னா அவர் அங்கே தான் இருந்திருப்பார், இருக்க வாய்ப்பு இருந்திருக்குது. சம்பவம் நடந்துட்டோன்னே அவர் அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இல்லை அது பிரச்சனை வரும், சிக்கல் வரும்னு அவங்க மறுத்ததால தான் அவங்க வந்து புறப்பட்டு வந்திருக்கிறாரு. புரியுதில்ல? அந்த இடத்த பார்வையிடுன்னு அவர் கேட்டதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதுவும் விசாரிக்கணும் நம்ம. புரியுதில்ல? அப்போ அது வந்து நீங்கள் காவல்துறைகிட்ட கேட்கணும். தவிர ஒரு பெரிய க்ரௌடு வந்து தான் அந்த மாதிரி நடந்தது. இவரே திரும்ப அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு வர்றது அவ்வளோ சரியாக படாது. திரும்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அசம்பாவம் நடந்து பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு நிலவே மோசமாக இருக்கிற நேரத்தில் இதே நபர் திரும்ப கூட்டத்தை கூட்டின்னு உள்ளெல்லாம் போகிறாரு. போலீஸ் அவர்களை பாதுகாப்பு கொடுக்குமா, இங்கே வந்து கட்டுப்படுத்துமான்ற கேள்வி நீங்கள் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? ஓடிட்டான்றீங்க. நீங்கள் எங்கே நீங்கள் எத்தனை இடத்துல ஓடி இருக்கீங்க தெரியுமா? உங்கள் கட்சி ஆட்கள்லாம் எங்கே ஓடினார் அவர் முடியாது. பட் ஆனால் அவர் கட்சி ஆளுங்க வந்திருக்கணும். அந்த ஆதவ அர்ஜுன், ஆரிகே ராஜி, புசி ஆனந்த், இன்னும் இருக்கக்கூடிய நபர்கள் கைது பண்ணாலும் சரி, அங்கே கிரவுண்டில் நீங்கள் இருந்திருக்கணும். இது பெரிய உன்னை நம்பி வந்து நின்று உயிர் விட்ட அத்தனை கும்பலுக்கும் ஒரு பெரிய மோசடி நீங்கள் பண்ணது. விஜய் வந்திருக்க முடியாது, அவருக்கு நெருக்கடி, வேறு காரணங்கள் அரசியல் இருக்குது. ஒன்று க்ரௌடு அதிகமாக வரும், ஒன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், இந்த அரசு திரும்ப எதனா பழிய போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல காரணம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க? 2ஆம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்தெல்லாம் ஏன் ஓடி ஒளியிற? ஓடுற கடைசி எல்லைக்கே ஓடுற மாதிரி ஓடுறீங்களா? இதுக்கு பேர் அரசியலா? திமுகவை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. திமுக கிட்ட எவ்வளோ பெரிய போராட்ட களமாக இருந்தாலும் நின்று அடிச்சிருக்காங்கல்ல. அதிமுக அப்படி பண்ணியிருக்குல்ல. முதல்ல என்னுடைய தொண்டன், என்னுடைய பிரச்சனை, என் மக்கள் அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வீடு போய் நின்றுட்டு நீங்கள் உங்கள் டீமை கூப்பிட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நின்று வேலை செஞ்சிட்ருக்குது. திமுக ஆட்கள் நின்று வேலை செய்கிறாங்க, அதிமுக ஆட்கள் நின்று வேலை செய்கிறாங்க. உங்கள் கட்சியால் எங்கே போனாங்க? இது ஒரு அரசியலை உங்களுக்கு இன்னும் பக்குவப்படவே இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே அரசியலுக்கு நேராக சினிமா ரசிகர்களெலாம் கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திட்டீங்க. அதனுடைய பலன் இது. நான் தொடக்கத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு 4-5 ஆண்டுகளுக்காவது நீங்கள் அரசியல் படுங்க. முதல்ல அரசியல் வகுப்பெடுங்க. உங்கள் கட்சி ஆட்கள் நேருக்கு நேராக மாவட்ட செயலாளர்கள் தொடர்பில் இருங்க. புசி ஆனந்தோட நிறுத்திக்காதீங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். அவர் ஓடி பதுங்கிட்டார். என்ன செய்யுதுன்னு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியல.
புரியுதில்லை உங்களுக்கு? நீங்கள் உடனே வந்து உங்கள் மாவட்டத்தை சொல்லி என்னன்னாலும் அங்கேயே நில்லுங்க, எல்லாருக்கும் செய்யுங்க நாங்கன்னா அவங்க ஃபார்ம் ஆகிருப்பாங்க, அவங்க நின்று செய்திருப்பாங்க. அப்போ இந்த அவப்பேர் இல்லை. இன்றைக்கி நீ ஓடுற வாங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டா நீ எப்படி ஓடுவேன் சார்? ஓடினாங்க. அதை தாண்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு விமர்சனம் இதே வதந்தி கூட சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி எப்படி அந்த கருத்து கரெக்டாக வந்தார், இரவே ஸ்டாலின் வர்றாரு, இப்போ பக்கத்தில் எப்படி அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க, ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் வந்துடுறாங்க. இதில் இவங்க காட்டினா வந்து அவங்க காட்ட முடியலன்னு கேட்கும்போது அவங்கள உள்ளே அனுமதிக்கலை, அவங்க வரவே விட மாட்டேங்கிறாங்க. தாவேக்காவினரே வரவே விடலை, அடிக்கிறாங்க. அந்த காணொலி மேலே பார்த்து நம்ம மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு வர அவர் அடிச்சு விரட்டுறாங்க அந்த டிவிக்கு மாவட்ட செயலாளர். இல்லை, அதுதான் அங்கே ஒரு கும்பல் இருந்திருக்குது, அதுதான் விசாரிக்கணும் இதெல்லாம் சொல்ல வரேன். அங்கே ஒரு கும்பல் இருந்துக்கிட்டு நீங்களாம் மக்கள் கோபம்ன்ற மாதிரி, அது மக்கள் கோபப்பட்டு விரட்டுறாங்களா இல்லை உங்கள் கூட்டத்தில் ஒருத்தந்துக்குன்னு மிரட்டுறாங்க? கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? அவங்க டீம் எல்லாம் அங்கே இருந்து ஓடாமல் இருந்திருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்கனைஸ் ஆகிருப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு காவல்துறைக்கிட்ட நின்றுட்டு நாங்கள் இந்த மாதிரி போகணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அங்கே போய் நிற்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம். அதுக்கு வழியில் முக்கியமான தலைவர்கள் அங்கே யாருமே இல்லை. மீறி போனவர்களுக்கு இந்த மாதிரி வருது. அப்புறம் எப்படி அவங்க களத்தில் எல்லாம் ஓடினாங்கன்னு ஏன் ஆராசா பேசுகிறாரு சொல்லுங்கள்? அவர் ஏதோ அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க இவங்க. இதில் நாங்கள் அரசியல் பண்ணலாம். ஆனால் ஐயோ, இந்த விஷயத்தில் முழுக்க திமுக மட்டுமே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு, வேறு யாருமே அரசியல் பண்ணலை. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன். அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுறாரு. உங்கள் டீமில் இருந்து தான் போஸ்டர் ஓட்டுறாங்க, அதுக்கு பேர் அரசியல் என்ன? அந்த போஸ்டர் ஓட்டின டீமுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அன்றைக்கி அந்த நிமிடமே நீங்கள் கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? 1 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்க முடியாது அந்த கூட்டத்தை உங்களால்? ஏன் ஒட்ட வச்சுங்க? ஏன் இன்றைக்கி அந்த போஸ்ட்டு கண்ணு படுற மாதிரி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டினா உடனே ஆட்களை வச்சு கிழிக்கிறீங்கல்ல, அந்த வேலையை ஏன் செய்யலை சொல்லுங்கள்? வதந்தியை கிளப்புவதே இந்த அரசு தான். உங்களுக்கு எதிராக நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, அங்கே நிற்கிற மொத்த கூட்டமும் உங்கள் கூட்டம் எல்லாம் விஜய் மேலே ஒரே வார்த்தையில் சொல்லுது குற்றவாளி. நீ எப்படி சொல்லலாம்? இது தப்புன்னு நீங்கள் அங்கே நின்று பேசிட்டுல வரணும். உங்களுக்கு வேண்டப்பட்ட செய்தி சேனல்கள்லாம் இந்த மாதிரி செய்தியை போடுது, இது தப்பு வதந்தின்னு நீங்கள் அங்கே எல்லாம் பேசியிருக்கணும். அரசியல் பண்ணுறது முழுக்க நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எடப்பாடி மேலே அரசியல் பண்ணுறாங்க. எடப்பாடி இன்னும் அரசியல் பண்ணவே இல்லை. இன்னும் இறங்கி அவர் அரசியல் பண்ணணும். சாத்தாங்குளத்தில் 2 பேர் இறந்தபோது எப்படி இந்த திமுக எதிர்க்கட்சியாக இருந்துட்டு எவ்வளவு பிரபகண்டா பண்ணி போராட்டம் நடத்தி பெரிய அளவில் பண்ணதோ, அதிமுக அந்த மாதிரி இதில் இறங்கி செய்யணும். அவங்க அரசியல் பண்ணாமல் மனிதாபிமானத்தோடு நிற்கிறார் எடப்பாடியார். கேள்விகளை கேட்டுட்டு உடனே வதந்திகளை பேசி கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோன்னு எடப்பாடிக்கும் சேர்த்து தான் பேசுகிறாரு. அதுக்கு எடப்பாடி அவர்களும் பதில் சொல்கிறாரு. உங்களை பல கேள்விகள் அடிக்கிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி செய்யலை, இந்த மாதிரிலாம் செய்யலை, இந்த மாதிரிலாம் செய்யலை, நாங்கள் நாக்க புழுங்குற மாதிரி தான் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு எடப்பாடியும் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு காலத்தில் அழுதிங்கல்ல அப்படின்னு சொல்லி இவர் அன்பில் மகேஷ் அழுதுக்கு அவர் குற்றம் சாட்டுறாரு. அதுக்கு இவங்க திரும்பி எடப்பாடியை பழைய வரலாற்றை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அது அநாகரிகமான விமர்சனம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் சொல்ல வர்றது, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு எடப்பாடி பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க? அவர் இன்னும் உண்மையில் சொல்லப்போனால் அவர் இந்நேரம் அரசியல் பண்ணியிருந்துருக்கணும், உங்களை மாதிரி செய்திருக்கணும்னா ஸ்தம்பித்து போயிருக்கணும் அங்கே மாவட்ட நிர்வாகம். அவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. இன்னும் அவர் இறங்கிய செய்யலை. எனக்கு அதுதான் புரியலை. எனக்கு ஏன் இவ்வளோ தொய்வாக இருக்குது அதிமுக? எடப்பாடி ஏன் அவர் உண்மையிலே ஒரு மனிதாபிமானத்தை பார்க்குறாரு. இது நடந்துச்சு ஒரு அசம்பாவிதம், இதை வச்சு அரசியல், இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் திமுக நீங்கள் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணதுக்கு பல வரலாறு இருக்குது. சசிகுமார் சாராய வியாபாரத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண பெரிய தியாகி, இறந்து போனவொடனே குழி வரைக்கும் போயிட்டு உட்காந்து அரசியல் பண்ணது நீங்கள் தானே. மதுவை ஒழிச்சே ஆகணும் ஐயோ அப்படின்னு விட்டு நிற்க அதே சாராய கும்பலோடு தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் கூட்டணியில் இருந்த அத்தனை பேர் வந்து நின்னாங்க. சசிகுமார் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அது பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுற அரசியல் தானே. அது நிறைய இருக்குது உங்களுக்கு பட்டியல். புரியுதில்லை உங்களுக்கு? அனிதா விஷயத்துக்கு நீங்கள் பண்ணது அரசியல் தானே. இப்போ அந்த மாதிரி எடப்பாடி பண்ணுறாரா சொல்லுங்கள்? 12-13 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதே மாதிரி மாணவிகள் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுன்னா அழுதுகிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இதே தான். ஏன்னா ஏமாத்துறது நீட்டை வச்சு அப்படின்ற பேரில் அவநம்பிக்கை இது வந்து ஏற்படும் பெண்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. இது வேண்டியதில்லைன்னு அவர் நிற்கிறார் எடப்பாடி. அவரை போயிட்டு நீங்கள் வந்துட்டு உடனே வதந்தியை கிளப்புகிறார். அவதூறுனாக்கா கைது பண்ணு. எது அவதூறு எது வதந்தின்னு சொல்லிட்டு கைது பண்ணு. கருத்தே சொல்லக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? அது அரசியல் செய்வது முழுக்க இதில் திமுக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் உண்மையிலே அரசியல் பண்ணலை. பண்ணியிருந்தால் அவங்க தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய தொண்டர்கள் பலம் உள்ளது அதிமுக. நினச்சா நாளைக்கு கூட தண்ணி காட்டலாம் திமுகவுக்கு. நடத்தலாம் அவங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற பெருந்தன்மையாக கூட இருக்கலாம். அது அடுத்தது 3வது பெரிய கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் வாங்கின நாம் தமிழர் கட்சி, அதுவும் அந்த தலைமை அது அப்படி தான் சொல்கிறாரு. அவர் நினச்சாலும் இன்றைக்கி நேற்றுலேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை கொடுத்து இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும். பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நடந்த அசம்பாவிதம் இதில் முதல்ல ஒரு தீர்வு வரட்டும், விசாரணை வரட்டும், முடிவு வரட்டும், பார்க்கலான்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. இதில் வந்து 2 தரப்புமே பெரிய அளவில் குற்றம் சாட்டாதான் போயிட்டு இருக்கிறார் அவர். அதிலே தனிப்பட்ட விசாரணை நமக்கு முரண்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
எதிரியாக விமர்சிக்கணும் அப்படின்றது இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு மனிதாபிமானத்தை பார்க்குறாரு. இப்படி எல்லாரும் இதில் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறப்ப இதில் வந்து அரசியல் செய்கிறது மட்டும் ஒரே கட்சி திமுக தான். இல்லைன்னா அந்த போஸ்டர் வந்திருக்காது. நீங்கள் இந்த மாதிரி விஜய் குற்றவாளி, நாங்கள் ஊர் முழுக்க கத்த மாட்டீங்க, கோஷம் போட மாட்டீங்க, ஊடகத்தில் பேச மாட்டீங்க, இவ்வளோ காரணம் உங்ககிட்ட இருக்குது. அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஜக உள்ளே வந்துருச்சு, எப்படி வரலாம்? இந்துத்துவா அது பின்னாடி இருக்குது. எதுக்கு பின்னாடி இந்துத்துவா இருக்கும் சொல்லுங்கள்? என்ன பேச்சு அதெல்லாம்? நீங்கள் ஏதோ ஒரு இடம் கொடுக்க போய் தானே பாஜக உள்ளே வருது. நீங்கள் சரியாக போயிருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு உள்ளே ஏதோ நடந்திருக்குன்னு கிடைக்க போய் தானே வராங்க. ஆமாம். அப்போ அந்த ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றதை நீங்கள் சரியாக அடையாளம் பிடிச்சி நேரம் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னாக்கா எப்படி குறிப்பிட்ட இடத்துல வந்து லைட் ஆஃப் ஆகுது, மற்ற பகுதிக்கு அந்த பக்கம் எதிர்பக்கத்தில் இந்த 2 லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, விஜய் வாகனத்தில் லைட் எரியுது, இந்த இடத்துல மட்டும் லைட் எப்படி கரெக்டாக இந்த 2 லைட் ஆஃப் ஆகுது, அங்கே தான் நெருக்கடி, அங்கே தான் இருட்டு, அங்கே தான் குழப்பம், பார்த்தா எல்லாம் முடிஞ்சோடனே அங்கே தான் பிரேதத்தை எடுக்கிறாங்க. அப்போ இது கேள்வி வருதா இல்லையா? ஏதோ ஒன்று வருதா இல்லையா உங்களுக்கு? ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்புலலாம் கீரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர், இந்த மாதிரி கீரி இருக்காங்க, 19 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதுன்றாங்க. அது வதந்தியா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்கே வழி இல்லாமல் நீங்கள் உடனே அவதூறுன்னு கைது பண்ணிங்கனாக்கா அந்த விஷயத்துக்கு அவர் எப்படி சார் உண்மை வெளியில் வரும்? புரியுங்க, எப்படி உண்மையில் எவன் வந்து பேசுவான்? இல்லை, நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க அதாவது திமுக அரசியல் பண்ணுது அப்படின்னு. என் வயசுக்கு இதெல்லாம் நீங்கள் நிறைய கதைகள் நிறைய சொல்லியிருக்கீங்க, வரலாறு சொல்லும்போது அதில் காதால் கேட்டிருக்கீங்க. நேரடியாக ஒரு விஷயத்தை பார்க்குற ஒருத்தர் புதுசாக வர்றாரு, இந்த கரூரில் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு பேர் இந்த பேசுகிறாங்க, கரூரில் ஏதாச்சும் கலவரம் வரலாம், கரூரில் ஏதாச்சும் நடக்கலாம், இப்படிலாம் நடக்கலாம்னு முன்னாடியே யூகிக்கிறாங்க. இதே போல் நடந்துருச்சு. இந்த இடத்துல திமுகவினுடைய இதைத்தான் திமுக பல கட்சிகளை பார்த்துருக்கு, எம்ஜிஆரை பார்த்துருக்கு, ஜெயலலிதா பார்த்துருக்கு, இப்படியெல்லாம் தான் அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த தலைமுறைக்கு வரும்ல அரசியல் பார்க்குறவங்களுக்கு? கட்டாயம் வரும், கட்டாயம். இப்போ எல்லாருமே அன்னைக்கு வந்து அவர்கள் சார்ந்த ஊடகம் அதிக மெஜாரிட்டி, எதிர்த்தரப்புக்கு ரொம்ப கம்மி, புரியுதில்ல? அதனால் இன்னைக்கு சமூக செல்ஃபோன் இருக்கிறதெல்லாம் செய்தியாக மாறி போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து நேராக வந்து நானும் பத்திரிக்கையாளர் தான்ன்றாரு. என்னங்கன்னாக்கா நான் செல்ஃபோனில் எழுதிட்டு இருக்கிறேங்க, செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேங்கன்றார். அந்த அளவுக்கு வந்துருச்சு மலிவா. கருத்து சுதந்திரன்ற பேரில் எல்லாருமே கருத்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டில் நடந்து செய்தியில் வரதுக்கு முன்னாடி நேராக செல்ஃபோனில் வந்துடுது, அப்போ பதிவாகிடுது, எல்லாமே வந்துடுது, என்ன நடந்ததுன்னு வந்துடுது. நீங்கள் பழைய மாதிரிலாம் உண்மையை மறைச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய காலம் இப்போ கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேர் வைக்கிறீங்க புதுசாக, வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முடக்க பார்க்குறீங்க. அது கிடையாது. வதந்தி வேறு, அவதூறு வேறு, நடந்த சம்பவத்தை சந்தேகத்தோடு கேள்வி எழுப்புகிற விதம் வேறு. இது முதல்ல புரிஞ்சுக்கணுது. திமுகவுக்கு பழைய வரலாறுலாம் நிறைய இருக்குது. நம்ம அது இந்த நேரத்தில் விமர்சனம் பண்ணோம்னா நம்ம காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறதுலாம் இருக்கும். உங்களுடைய பல கதைகள் இந்த மாதிரி நிறைய நீங்கள் செய்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து அதை வதந்தி அவதூறு அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் போய் பேசிட்டு திரிகிறீங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு பல பட்டியல் இருக்குது, நெடுக்க இருக்குது, வழி நெடுக்க இருக்குது உங்கள் வரலாறு, புரியுதில்ல? அதெல்லாம் திரும்பி பார்க்க நிறைய. அப்போல்லாம் வந்து அது வந்து பெரிய அளவு நீங்கள் பண்ணது முழுக்க அதிமுக இருந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க, அது எதெல்லாம் வதந்தி எதெல்லாம் அவதூறுன்னு பட்டியல் எடுக்கலாமே, எடுங்களேன். என்ன ஒன்று உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடலாம், அப்புறம் டக்குன்னு ஒரு குண்டாசுன்னு போட்டுடலாம், அவன் வர்றதுக்கு 3-4 மாதம் ஆகும், புரியுதில்ல உங்களுக்கு? அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை சர்வாதிகாரமாக பயன்படுத்துகிறீங்க. இது சரியானது அல்ல, புரியுதில்ல? ஆட்சி கிட்டக்க வந்து நெருங்கிடுச்சு, அதர்மத்தை கையில் எடுத்திங்கன்னா அதர்மத்தாலேயே வீழ்த்தப்படுவீர்கள், அப்படி தான் அதில் இருக்குது. நான் கடவுள் நம்பிக்கை அது இதுன்னு இதெல்லாம் நான் பேசவே வரல உங்களுக்கு. நீங்கள் ஒரிஜினல் பெரியாரிஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு ஆயுதமாக வந்து உங்களுக்கு வீழ்த்தும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நீங்கள் எடுக்கிறது முழுக்க நீங்கள் தான் அரசியல் படுத்துகிறீங்க, நீங்கள் தான் அரசியலை கையில் எடுக்க, நீங்கள் தான் அவதூறை பேசுகிறீங்க. நீங்களே வந்துட்டு கடைசியாக எங்கே போய்விங்கன்னா அங்கே தான் விழுவீங்க. மக்கள் அதிகாரம்ன்றது ஒன்று வேறு, மக்கள் குமுறல்ன்றது வேறு. எல்லாருமே இதில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், விஜய் தரப்பில் நிறைய தவறுகள் இருக்கிறது. வழக்கு பதிவு பண்ணுங்கள், முறையாக கைது பண்ணுங்கள், அதுக்குண்டான நடவடிக்கை நீங்கள் எடுங்க. நான் மறுக்கவே இல்லை, அவரை வந்து புனிதர்னு நான் எங்கேயும் சொல்ல வரல. ஒரு அடிப்படை தகுதியை கூட வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் அரசியலுக்கு வந்ததே தப்புன்னு நான் விஜயை சொல்ல வரேன். புரியுதில்ல உங்களுக்கு? உங்களுடைய கட்சியினர் வந்துட்டு நீங்கள் வந்து அரசியல் மையப்படுத்தாதவ தேட்டர்லேருந்து அப்படியே கூட்டு வந்து நிற்கிறீங்க. அந்த விசில் அடித்த அந்த போக்கு தான் அங்கே நிறைய இருந்தது. உங்கள் கூட நிற்கிறாங்க சக பெண்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நான் தமிழ் கூட்டத்தை பார்த்தீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ கண்ணியமாக நடத்துவாங்க. எப்படிப்பட்ட கூட்டம் நெருக்கடியாக இருந்தாலும் சரி, உயிரே போகிற இடமா இருந்தாலும் சரி, பல கூட்டங்கள் அந்த மாதிரி நடந்துருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி பாதுகாப்பு இருக்கும், விரல் கூட படாது. ஆனால் இங்கே என்ன நடந்தது? வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரசிகர்கள் வண்டியை நிறுத்திட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் வதந்தின்னு விட்டுருங்களேன்.
அது வந்து அதை வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்களா நீங்களே உங்கள் டீமுங்களே எழுதுது எல்லாம் புரியுதுல, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டீமுங்களே எழுதுது இதெல்லாம், அதை மட்டும் கொண்டாடுறீங்க. இது வதந்தியில் இது வதந்தியில் வராதா சார்? இது வதந்தி, ரைட், ஓகே. ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசினது. இப்போ அனுராக் தாக்கூர், ஹேமா மாலினி இவங்களும் அதே தான். ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன கேட்டாங்களோ அதே தான் இவங்களும் கேட்குறாங்க. இப்போ அவங்கள கைது பண்ண டெல்லியிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி, இங்கேருந்து சென்னைக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி துணிச்சல் இருந்தால் நீங்கள் அவதூறுன்னு கைது பண்ண கைது பண்ண உங்கள் சேனலில் பிரதான உங்களுக்கு ஆதரவு உங்கள் குடும்ப சேனலில் வந்த பேட்டிக்குன்னே அவதூறு தான் அது. கைது பண்ணுங்களா அங்கே போயிட்டு? பத்திரிகையாளர் தான் ஏமாளி. அப்போ சொல்லு, அதுவும் எதிர்த்தரப்பு விமர்சனம் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்னா உங்களுக்கு ஏமாளி, கேட்க ஆள் இல்லை, அவங்களுக்கு பலம் பெரிய அளவுக்கு இருக்காது. புரியுதில்ல? அதிமுக இந்த மாதிரி விஷயத்த அரசியல் எடுக்காது. அதனுடைய விளைவு என்ன வருதுன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. இப்போ இதை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இதே தான். இருட்டாக இருந்தது, அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி விழுந்தது, ஜென்செட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட லைட்டு மட்டும் கட்டானது, பல கேள்விகள் சந்தேகம் இருக்குதுன்னு இதே ஹேமமாலினி குழு சொல்லுது. நான் இன்றைக்கி இப்போ கேட்டோடனே டே இதெல்லாம் நம்ம ராவணாவில் ஏற்கனவே பேசிட்டோம் வலைவலியில், அப்படியே நான் பேசியிருக்கிறேன். அப்படியே அச்சு பெசகாமல் நான் பேசியிருக்கிறேன். இந்த சந்தேகத்தை எல்லாம் நான் எழுப்பி பேசியிருக்கிறேன். இது எல்லாமே பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. கைது பண்ணப்போ பதினிதி அவதூறுன்னு கைது பண்ணுங்களா அவங்கள? ஃபெலிக்ஸ் பதிவு பண்ண ஒரு நபர் என்ன பேசினார், என்ன சொன்னாரோ, ஃபெலிக்ஸ் அதை வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேட்டி கொடுத்தாரோ அதே தான் இங்கே அந்த கமிட்டி சொல்லுது. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, எடப்பாடியும் அதுதான் சொல்கிறார், எடப்பாடியும் பழனிசாமி அதுதான் சொல்கிறாங்க, கைது பண்ணி உள்ள வையன் பொழுதுக்குள்ளார அவதூறுன்னு சொல்லிட்டு. அவங்க மேல் கை வைக்க முடியல, இப்படி பத்திரிகையாளர்கள் பேசினா மட்டும் கை. அதான் இந்த இலச்சவன் கேட்குறது பத்திரிகை சங்கங்கள் கேட்கணும். இப்போ இதுக்கு நம்ம பத்திரிகை சங்கமாக இருக்குது, கேள்வி கேட்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டு பேரும் ஒரே கருத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தப்பு அப்படின்னாக்கா நீங்கள் இவங்க கமிட்டி இப்போ பேசுகிறது தப்பு தானே. என் மண்ணுக்குள்ளே வந்து நீ அவதூறப்படுத்துகிற, ஏன் சட்ட ஒழுங்கு நீங்கள் சீர்குலைக்கிறீங்க, கைது பண்ணுன்னு உள்ள தூக்கி வையன் சும்மா வச்சு பாரு. புரியுதில்லை உங்களுக்கு? அதுதான். ஏன்னா ஊருக்கு இலைச்சவும் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊருக்கு இலைச்சவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எதிர்த்தரப்பு எதிர் கருத்துக்களை எதிர்கட்சி சார்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை அவங்க குறைஞ்ச செல்வாக்கு இருக்கும், பெரிய அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு ஊடகவியலாளர் அவன் அக்கப்புறம் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு கைது பண்ணோம்னா உடனே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நேரம் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அறிக்கையெல்லாம் வந்திருக்குல்ல. ஒரு அறிக்கை கூட வரல, ஒரு ஆர்ப்பாட்டம் கூட சொல்லலை. இது என்ன நியாயம் இருக்குது உங்கள்கிட்ட? அந்த கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? இல்லை, இதே போல் சம்பவம் தான் வடமாநிலத்தில் சம்பவம் நடக்குது. அங்கே ஏதோ ஒரு யூடியூபர் ஏதோ பேசினதுக்கு இங்கேருந்து ஆதரவு கரம் அவருக்கு மோடிக்கு எதிராக அவர் பேசினார், அதனால் கைது பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ பேசினா மட்டும் இது என்ன? இங்கே மோடிக்கு எதிராகனா மட்டுமே தான் புரட்சி பத்திரிகையாளர்கள். திராவிடத்துக்கு எதிராக பேசினாங்க அவங்க பத்திரிகையாளரே கிடையாது, வதந்தியை கலப்பவர்கள். நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். நீங்கள் புரட்சியாளர்னா வரணும்னா அரவிந்த் நீங்கள் தயவுசெய்து மோடிக்கு எதிராக பேசுங்க. புரட்சியாளர் நம்பர் 1 நீங்கள் தான் புரட்சியாளர். புரியுதில்ல? திராவிடத்தை மறுத்து பேசுங்கன்னா நீங்கள் வந்து புரட்சியாளர் கிடையாது. புரியுதில்ல? எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசணும், இல்லைன்னா மோடிக்கு எதிராக பேசணும். ரெண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் புரட்சியாளர், முற்போக்குவாதி, கருத்தியலாளர் என்ன வச்சுங்க. ஒரு டசனுக்கு மேலே வச்சுக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் வாரி கொடுத்துருவாங்க. நீங்கள் உண்மையை பேசி இவங்களை விமர்சனம் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தீண்டத்தகாத பத்திரிகையாளர்கள். அதுலேயும் வந்தாச்சு. ஆமாம், அதுலேயும் இதில் வந்து 1ஆம் நம்பர் தீண்டத்தகாத வேலையை செய்கிறது இந்த குரூப்பை தான் செய்யுது. இவங்க ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க, அன்டச்சபிளை பற்றி ஊரெல்லாம் பேசுவாங்க. பெரியார் இப்படிலாம் அடித்து உடச்சார் போல அந்த அழுக்கு புத்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. உண்மையை விமர்சனம் பண்ணாக்கா உங்களுக்கு எதிராக பேசுகிறதா சொல்லி நீங்கள் ஒதுக்குற முறை இருக்குதுல்ல, அது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். இது வந்து கருத்து இந்த பத்திரிகை துறையில் இது இருக்குதுன்ற எதிர்த்தரப்பு உங்களுக்கு சார்பாக மட்டும்தான் பேசணும். இப்படியாக உண்மைகளை பேசிடக்கூடாது. அவன் வந்து பத்திரிகையாளனே இல்லை. அதுக்கு 4 அல்ல கைங்களை வச்சுட்டு வெளியில் அவதூறு பேசுறதுன்னு ஒரு கோஷ்டியை வச்சுட்டு இருப்பீங்க ஒட்டித்தண்ணிகளில். புரியுதில்லை உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காலம் ஒரு நாளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லும். இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இதே வேலைகள் நாளைக்கு நடக்கும்போது அப்போ கேட்பாங்கல்ல, நீங்கள் அன்றைக்கி செய்தீங்களே அப்படின்னு வரும்ல பதில். அதே மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. முற்பகல் செய்கின் பிற்பகல் என்ன ஒன்று, அன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு கோஷம் போகிறதுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இங்கே இல்லை எங்கள் தரப்பில். புரியுதில்லை? அதான் இப்போ நடக்கிற அநீதியாக பார்க்குறோம் நம்ம. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேச. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.